ஸோ மேக்ஸ் புக்கு எப்படி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸுக்கு ஆல்ரெடி 100+ எக்ஸாம்ஸில் குரூப் 1லேருந்து குரூப் 2 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் குரூப் 2 இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரையும் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி கொஸ்டின் பேங்காக உங்களுக்கு வந்து பைலிங்கல் கொஸ்டின் ஆன்சரை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கக்கூடிய புக் தான் இந்த புக்கு. 2500+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குங்க. சரியா? ஸோ இது இப்போ வந்து பிரிண்டிங் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் இமீடியட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் இப்படி டாபிக் வைஸ் ஸோ இதில் அனாலிசிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். எந்த எக்ஸாம்ஸில் என்ன ட்ரெண்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். சிலபஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இதில் வந்து கவர் பண்ணியிருப்போம். டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இப்போ சுருக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 200, 220, 220 கேள்விகள் இந்த புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ 220 கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 200 இருக்கிறதுலே அதிகமான கேள்விகள் இதில் தான் இருக்கும். 300, 312, 316 கேள்வி இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 316 கேள்விகள் இதில் இருக்குது. விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீட்டாக ப்ராப்பராக பிரிண்ட் பண்ண ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ஓகே, என்ன எக்ஸாம்ஸ் எப்போ நடந்தது அப்படிங்கிற டேட்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் பக்கத்துலையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 192 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் நம்ம இண்டெக்ஸில் ஷோ பண்ண மாதிரி எல்லா டாப்பிக்கோடதுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சில கேட்டகரிஸில் வராது எல்லாமே மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸாக இதர தலைப்புகள் வரக்கூடிய கேள்விகளை கொடுத்துருக்கோம். இதில் ரீசனிங் போர்ஷனும் இருக்குது, ஆப்டிட் போர்ஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த புக் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க ரிவிஷனுக்கு தாராளமாக இதை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷனாக வீடியோ பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு மேக்ஸோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபார்முலா புக், இதுவுமே பைலிங்குவல் தான். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக்ஸில் இருந்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். என்ன விதி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ எல்சிஎம்மாக இருக்கட்டும், ஹெச்எஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இதுவும் இதில் ரீசனிங்கோட போர்ஷன் சரி இருக்குமா, இதில் பாருங்கள். ஸோ ஏரியா வால்யூம்க்கு நீட்டாக டயக்ராம் கொடுத்து என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருப்போம். கிளாஸ்லையுமே இது எல்லாமே நான் நடத்திருக்கேன். ஸோ ஆவரேஜ் எல்லாத்துக்குமே புள்ளியல், சராசரியாக இருக்கட்டும், இடைநிலை, முகடு, மோடு, கோடிங், டிகோடிங் அதை எப்படி பண்ணணும், ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். டயஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம், ஓகே, கிளாக் கொஷின்ஸு, அதே மாதிரி ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட அப்டேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னொரு வெர்ஷனுமே இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கக்கூடிய புக் தான் இது. லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரோட புக்கு. சரிங்களா? இது வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில். ஸோ இதுவுமே இந்த மாதிரி புக்காக தான் வரும். சரிங்களா? ஸோ அது வந்து பிரிண்டிங் இன் ப்ராசஸில் இருக்குது. கைக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நம்மளோட சாம்பிள் காப்பி இப்போ நம்மக்கிட்ட நம்ம சவுட் பைண்டிங் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸ் கொஷின்ஸ் இருக்குது, விரிவான விளக்கங்களும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி புக்காக வந்துடும் இதுவும். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இதுலேயுமே எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். தமிழ், இங்கிலீஷில் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயில்டாக வந்து ஆன்சருக்கே இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும்னாலும் எழுதி பார்க்கலாம். கடைசியில் ஆன்சருக்கு ஒவ்வொரு டாபிக் முடியும் போது நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? டயஸோட ரீசனிங் போர்ஷன்னா எல்லா கொஷின்ஸும் ரீசனிங்கில் இப்போ என்ன ட்ரெண்ட் நிறைய கொஷின்ஸ். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் கொஞ்சம் கம்மியான கேள்விலாம் கேட்பாங்க. பட் இப்போ 2 இயர்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா ஆப்டிடியூட்டில் தனியாக 15 கேள்வியும், ரீசனிங்கில் தனியாக 10 கொஷினும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அது வந்து கொஷின்ஸ் வந்து கவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட கொஷின்ஸ் தனித்தனியாக பிரித்து அதுக்கான கொஷின்ஸ் மட்டும் தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் நடந்த 20க்கும் மேற்பட்ட தேர்வுகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஸோ அதையும் கொடுத்துருக்கோம். குரூப் 2 மெயின்ஸோட கொஷின் பேப்பர், ஸோ அதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கொஷின்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்போம். தமிழ், இங்கிலீஷில் தேவைப்படுற இடங்களில் தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குவலான எக்ஸ்ப்ளனேஷனையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளும் தமிழ்லையும் இருக்கும். சரிங்களா? ஏன் வராது, என்ன ஆப்ஷன் அது ட்ரை பண்ணால் என்ன, ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி ஃபார்முலாவும் தமிழ், இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ தேவையான இடங்களில் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷனும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். எனக்கு இந்த சம் வரல அப்படின்னா
நீங்கள் போயிட்டு இன்டர்நெட்டில் தேடி இதுக்கு வீடியோ இருக்கா, எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு தேடி உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ண மட்டும் போதும். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. தெரியலனா சொல்யூஷனை போய் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் ரெடி பிளான் பண்ணோம். பட் இப்போ வந்து புக்காகவே வந்து பிரிண்டட் புக்காகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எழுதணும் நிறைய பேஜஸ் போகும், முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ கம்மியான கண்டென்ட் வந்து பட் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஏன்ட்டுனா கொஞ்சம் பெருசாக போகும். ஒரு பேஜுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் சிங்கிள் காலம் தான் போட்டு எழுதி அது பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்டர்னேட் மெத்தட் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வேறு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் போட்டுப்போம். ரொம்ப ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அது இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கேள்விகள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷனே புரியுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எழுதி டைம் ஒரு கிளாஸில் கொஸ்டின்ஸ் வந்து சில பேருக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ எந்த ஸ்டெப் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், ஏன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி ஸோ அந்த ஈக்குவேஷன் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பை ஏன் போட்டிருக்கோம் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த புக்கில் அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் புக் மட்டும் தான் கிளியராக சொல்லிட்டேன். இது ப்ராக்டிஸ்க்கான புக். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். யூடியூப்பில் பிளேயர்ஸ் இருக்குது, முதலே நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் அப்டேட் பண்ணிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. சரிங்களா? ரைட். இந்த புக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லா டாப்பிக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக ஏன் இந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ ரீசனிங் உட்பட எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து புக்கு வந்து வரப்போகுது. கோடிங், டிகோடிங் எல்லா டாப்பிக்குமே. சரிங்களா? ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ், சரிங்களா, இந்த புக்கோட ப்ரைஸ் இப்போ அப்டேட் பண்ணது 240 மட்டும்தான். சரிங்களா? 240 ரூபா மட்டும்தான். ஸோ இதில் எல்லா டாப்பிக்குமே லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போது வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டில் டேட் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக்கு. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸோட எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. சரிங்களா? இது தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், 350 ருபீஸ். ஃபார்முலா புக்கு தனியாக இருக்குது, 130 ருபீஸ் வருங்க. சரியா? ஸோ இது வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதுவுமே புக்காக தான், நம்ம எல்லாமே புக்காக தான் கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான பேப்பர், ப்ராப்பரான பைண்டிங்கோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இப்போயே வந்து எதுவுமே ஆகாது. சரிங்களா? நீங்கள் 2 இயர்ஸ் வச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வச்சிருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. எல்லா புக்குமே ப்ராப்பரான பைண்டிங் கூட வச்சிருப்போம். நீங்கள் இதிலே எழுதினாலும் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு புக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ எல்லாமே நீட்டான பைண்டிங் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் கம் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்கும் வருங்க. சரிங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் மற்ற புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸோட புக்ஸ் உங்களுக்கு வேணும், தமிழ் மீடியம் வேணாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் சரி அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ எந்த புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும், இப்போ இது 2 அவைலபிளாக இருக்குது. இது 2 ஆர்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக சென்ட் பண்ணிவிடுவோம். இது ஆர்டர் பண்ணுறீங்க, இது 3மே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரத்தில் தான் உங்களுக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். 1 வீக் டைம் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, பிரிண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இது 2 ஆர்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்துடும். 3மே காம்போவாக வாங்கி கொரியர் எதுக்கும் பே பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேக்ஸ்க்கான கிளாஸஸ் புக்கில் இருந்து பேசிக்லேருந்து எல்லா கான்செப்ட் வைஸ் கிளாஸஸுமே நான் வந்து தனியாக வந்து கிளாஸாக எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நிறையா பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 1 டைம் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். இந்த புக்கோட காம்போவாக ஒரு ஆஃபர் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், 1500. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ் 3மே உங்களுக்கு கொரியரில் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம். ப்ளஸ் உங்களுக்கு பேசிக்லேருந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குமே அந்த கிளாஸில் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே பேசிக்கில் ஒவ்வொரு மாடலாக வீடியோ கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே எப்படி கேட்டிருக்காங்கிறது அந்த டாப்பிக்கோடையே நம்ம வந்து நடத்தியிருக்கோம். எப்படி அந்த கொஸ்டினை ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது பேசிக்லேருந்து எல்லாத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு புரிகிற வகையில் எடுத்திருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்கும், 100க்கு மேலே கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்த கிளாஸஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஏதாவது லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிவிடுவோம். ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், இப்போ வந்து அடுத்த இப்போ குரூப் 1 நடக்குது அப்படின்னா குரூப் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் 2027 படிக்கிறீங்க அப்படின்னா 2026 நடக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸோட அப்டேட்ஸு, ஓகே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும் எல்லாமே, இல்லை அதில் வரக்கூடிய ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஏதாவது மாறுது அப்படின்னா அதோட வீடியோஸுமே அந்த கோர்ஸில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? ஏன்னா 1 டைம் தான் பண்ண போகிறீங்க, அந்த கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிறத நம்ம எதுவும் செட் பண்ணலை. சரிங்களா? 1 இயரில் முடிஞ்சிடும், 3 மந்த்ஸில் முடிஞ்சிடும், 6 மந்த்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வேலிடிட்டி வைக்கல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அதனால் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய பேட்சஸில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கும் கிடைக்கும். பேசிக் கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் கொடுத்துருவாங்க. அது ப்ளஸ் அட்வான்ஸ்டு கிளாஸஸ் என்ன எடுத்தாலும் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போவும்.
ஓகே, இனி வரக்கூடிய கிளாஸஸும் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி காம்போவாக வந்து உங்களுக்கு இருக்குது. புக்ஸு ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் வேணும்னா 1500 இருக்குங்க. தனியாக கிளாஸஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு மேலே இருக்கும். பட் இப்போ ஒன் டைமாக இந்த மந்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த புக்ஸ் வாங்குறவங்களுக்கும் இந்த கிளாஸஸுமே வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். சரிங்களா, என்னோட கிளாஸஸ் தான் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சரியா, ஸோ இப்போ நானுமே இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரொம்ப நாள் டைம் எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நிறைய பேர் வந்து உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே நானுமே வந்து செக் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா, அண்ட் நான் இதுதான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் இதில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா, ஸோ தேவைப்படுறவங்க இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம லிமிட்டடாக தான் இப்போ பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இந்த இவ்வளோ புக்ஸுமே நாங்கள் அடுத்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுமே மினிமம் காப்பீஸாக தான் பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எக்கனாமிக்ஸ் இல்லை, ஜாகிரஃபி இப்போ ஸ்டாக் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், யூனிட் 8 புக்ஸ் இதெல்லாமே வந்து இப்போ ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. ஸோ இதோட ஒர்க்குமே வந்து கொடுத்துட்ருக்கிறதுனால இதுவுமே பிரிண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பெரிய ஒரு ப்ராசஸ், பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியது. இதை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தால் இமீடியட்டாக வாங்கிக்கோங்க சார். அதுக்கப்புறம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சார் எனக்கு இந்த புக் வேணும், இது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதே தான் இப்போ இந்த புக்ஸுமே இப்போ ஸ்டாக் வந்து முடிஞ்சது, ஹிஸ்ட்ரி முடிஞ்சது, ஜாகிரஃபி, பாலிட்டி முடிஞ்சது, ஐஎன முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் அது டைம் எடுத்துக்க தான் செய்யும். சரிங்களா, ஸோ ஏன்னா எல்லா டைம்லையும் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா 30க்கு மேலே புக்ஸ் இருக்குது. தமிழ் மீடியம் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ டோட்டலாக 30க்கு மேலே புக்ஸ் இருக்குங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுவே 3 புக், இது இல்லாமல் தமிழுக்கு 3 புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. தமிழோட ஓல்டு புக் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய சயின்ஸு, ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுனால பெரிய ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இப்போது நம்ம இந்த புக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இதோட நிறுத்திட்டு நம்ம போயிருக்கலாம். பட் ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இதில் எக்ஸ்ப்ளனேஷனாக நம்மளால் வந்து 2500 கொஸ்டின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய புக்காக வந்து நம்ம போடணும். ஒரு 1000 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்காக தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா, அவ்வளோ பெரிய புக்காக போட்டு கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணட்டும், டவுட்ஸ் இருந்தால் கேட்கட்டும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே டீட்டெயிலாக நடத்திருக்கோம். யூடியூப்லேயுமே இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ நான் இதுக்கு வந்து கொடுக்கல. அந்த டைமில் ஷார்ட்டாக என்னால் வந்து ரெடி பண்ணியும் கொடுக்க முடியல. ஸோ பட் இப்போ இனி வரக்கூடியது எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இனி எல்லாமே அப்பப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடது டைப் பண்ணியும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா டைப் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஃப்ராக்ஷன் எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்புகள்லாம் இருக்கும். ஸோ பட் இந்த புக்கில் நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறனால பார்த்து டைம் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கே நமக்கு நிறைய மாதங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டீமில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை வந்து ரெடியும் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மினிமம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 240. சரிங்களா, இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்துடும். சரிங்களா, இதில் நாங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு வந்து 4-5 பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து நாங்கள் வேலை செஞ்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான். ஸோ இதுக்கப்புறம் போடக்கூடிய ப்ரைஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணக்கூடிய புக்லேயோ கண்டிப்பாக ஸோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இவ்வளோ புக்ஸ் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வேணுமோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ.